தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. எளியோரை அவர் துன்ப நிலையினின்று தூக்கிவிட்டார், அவர்கள் குடும்பங்களை மந்தை போல பெருகச் செய்தார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். நாம் எளியவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக காணப்படலாம். நமக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து ஆஸ்திகள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல வேலை கூட இல்லாமல் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், இது நிரந்தரம் அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்தால் அவர் ஒரு நிமிடத்தில் எளியவர்களாகிய நம்மை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மையும் நம் சந்ததிகளையும் மந்தையைப் போல் பெருகச் செய்து நம்மை எள்ளி நகையாடினவர் மத்தியில் நம்மை அவர்கள் வியக்கின்ற அளவிற்கு ஆசீர்வதிக்க என்னால் முடியும் என்று இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? நாங்களோ ஒன்றுக்கு உதவாதவர்கள், எங்கள் பிள்ளைகளும் திறமையற்றவர்கள், எங்கள் சந்ததிகள் எப்படி இருக்கப் போகின்றது என்று கலங்கி நிற்கின்றீர்கள் அல்லவா? அப்படியல்ல, இப்பொழுதே நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவரை மட்டுமே தேடி இரவும் பகலும் வேதத்தை தியானித்து நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களை கூட கர்த்தர் மன்னிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அப்படி நாம் செய்த பாவங்கள், முன்னோர் செய்த பாவங்கள், அப்படி அனைத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை மன்னிங்கள் என்று அவரை இந்த கிருபையின் நாட்களில் அவரிடம் நாம் சரணடைந்து விடுவோம். அப்பொழுது அவர் நம் பாவங்களை மன்னித்து சிறியவர்களாகிய நம்மையும் நம் சந்ததிகளையும் பெருகச் செய்து உயர்ந்த அழகத்தில் வைத்து நம் வம்சங்களை மந்தையைப் போல் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதே நீங்கள் இறைவனுடைய பாதத்தில் அமர்வேன் என்று பொருத்தனை செய்யுங்கள். இரவும் பகலும் தியானிக்க மனுஷன் பாக்கியவான். அதிகாலையில் தெரிகிறவன் என்னை கண்டடைவான். துதியின் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று கூறுகிறார். ஆகவே நீங்கள் துதித்து பாடுங்கள், இரவும் பகலும் அவரை துதித்து பாடுங்கள். அவர் அனுதினமும் செய்த நன்மைகளுக்கும் அவருக்கு நன்றி கூறுங்கள். ஒரு சில தீமைகள் கூட நம் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், அதற்காகவும் நன்றி கூறுங்கள். நான் இன்றிலிருந்து உம்மை அதிகமாக பற்றி கொள்வேன், எல்லா பாவங்களையும் சாபங்களையும் மூதாதையருடைய சாபங்களையும் மன்னிங்கள் என்று கிருபை நாட்களில் உபவாசித்து வெளித்திருந்து ஜபித்து அவர் பாதத்தில் நம் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்போம். அவர் மன்னித்து எளியவர்களாகிய நம்மை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அலைக்கத்தில் வைத்து நம்முடைய வம்சங்களை மந்தையைப் போல் பெருகச் செய்வார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபை நாட்களில் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அனைவரும் நாங்கள் செய்த பாவங்களையும் அறிக்கையிட்டு இரவும் பகலும் வேதத்தை தியானித்து துதித்து பாடி உபவாசம் பண்ணி உமக்கு பிரியமாய் வாழ நாங்கள் இன்றிலிருந்து முடிவை எடுத்துள்ளோம். இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்கள் பாவங்கள் சாபங்களை நீக்கி எளியவர்களாகிய எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எங்களுடைய வம்சங்களை மந்தையை போலாக்கி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிங்களும் நல்ல தகப்பனே. ஆமென்.